கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் மாறாது. ஆமென் சொல்லாமா? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் கிறிஸ்துவுக்குள்ள அது என்றென்றைக்கும் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். இதை நிறைய பேர் இன்னைக்கு புரிந்து கொள்ள முடியல. இது இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொன்னால் அது அப்படியே ப்ரெசண்ட் கண்டினியூஸாக வருது. அப்படியே கண்டினியூஸாக வருது. நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா, தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த கிருபை, இந்த இரக்கத்தை நாம் மறந்து விடுகிறோம். இங்கே சீயோன் என்பது சபை. சீயோன் என்பது என்ன? சபை. எபிரேயர் 12:22 நாம் வாசிக்கிறோம், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் அப்புறம் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்க நன்மையானவிலே பேசுகிற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு இருக்கும் வசனம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க எங்க வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? சீயோனிலே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எங்க வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? சீயோனிலே இருப்பது உண்மையானால், தேவனுடைய சபையாகிய சீயோனிலே இருக்கிறது உண்மையானால், உங்க வாழ்க்கையில அற்புதம் இருக்கிறதா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீயோன் பர்வதத்திலே அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அது அதிசயம், அது அற்புதம். ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஏனென்றால் தேவன் சர்வ வல்லவர். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீயோனிலே இயேசு ராஜாவுடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். இது அற்புதம், இது அதிசயம் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆமென் சொல்லாமா? இப்போ நாம எங்க இருக்கிறோம்? வாய்த்தன் சொல்லாம எங்க இருக்கிறோம்? சீயோனிலே இருக்கிறோம். சீயோன் எது? சபை. வேணா அந்த வசந்த வாசிங்க. எபிரேயர் 12:22 வாசி பார்க்கலாம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்திய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கரங்களை வைத்து சொல்லாமா? சரி, இப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இப்போ கவனிங்க. சீயோன் அப்படின்னாவே அற்புதம். ஆமேனா? சீயோன் என்றாலே அடையாளம். அடையாளம் என்பது ஒரு சைன். அதாவது ஒரு இவர்களை கண்டதும் அவரை காண வேண்டும், இவர்களுக்குள்ளே அவர் இருக்கிறார் என்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் கர்த்தராகிய தேவன் நம்மை இந்த உலகத்தில் அழைத்திருக்கிறார். இப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, உங்களுக்குள்ள இந்த அற்புதம் இருக்கிறதா? அந்த அற்புதம் இருந்தால் தான் நீங்கள் இயேசுவுக்கு அடையாளம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த அற்புதம் இன்றைக்கு நிலைத்திருக்கிறதா? இப்போ நீங்கள் சீயோனில் இருப்பது உண்மையானால் உங்களுக்கு அடையாளம் இருக்க வேண்டும். காரணம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை கொடுப்பாரேயானால் அந்த அடையாளம் மாறாது, அற்புதம் மாறாது. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் உண்மையிலேயே அற்புதத்தில் தான் இருக்கிறேன்னு?
அதுக்கு தான் இப்போ ஆண்டவர் உங்க கூட பேச சொல்லிக்கிறாரு. இந்த கேள்வியை கேட்டதும் அப்படியே இந்த ஷீட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு அப்படியே கையை உயர்த்தி வாயை திறந்து சத்தம் போட்டு ஆமேன்னு கத்தி இருக்கணும். நீங்கள் நல்லா உணர்வில் இருந்திருந்தீங்கன்னா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். என் கர்த்தர் சீயோனிலே கெர்ஜிக்கிறார். ஏன் அவர் கெர்ஜிக்கிறார்? அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். அதிசயமாய் உன்னதத்திலே ஓசன்னா என்று இந்த ஜனங்கள், ஆதாமினுடைய பாவத்தில் விழுந்து போன அந்த ஜனங்கள், ஆபிரகாமுடைய அந்த ஒரு புண்ணியத்தினாலே அவர் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு உன்னதத்தை குறித்த ரகசியத்தை பெற்றுக்கொண்டு அவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று பாடின போது, உன்னதத்திலே ஒரு மனிதனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசும்படியாய் தேவன் மாம்சத்தில் வந்து வெளிப்பட்டு அவர் மறுரூபம் அடைந்து சிங்காசனத்தில் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இதுதான் மாபெரும் அதிசயமே. ஆமென் சொல்லாமா? இந்த மாபெரும் அதிசயம் அது சீயோன் என்பது சபை. அந்த அதிசயம் என்றால், அது அற்புதம் என்றால், இன்றைக்கு சபையில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருக்குள்ளையும் அற்புதம் இருக்கணும். அற்புதம் இருந்துச்சுன்னா, இது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் நமக்கு உள்ளே இருக்குமேனால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளங்களாக இருப்போம். இப்போ நான் மறுபடியும் கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருக்கு அற்புதம் இருக்கிறது? என்ன அற்புதம்? என்ன அற்புதம்? நல்லா கவனிங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக விளக்கப்படுத்துகிறேன். இந்த அற்புதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னைக்கும் மாறாததாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தோட வாசிங்க. யோவேல் திருதர்சியின் புத்தகம் 3வது அதிகாரம், அதில் 23வது வசனத்தை வாசி. யோவேல் 3:23, சாரி 3:16, 3:16 கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீயோனிலிருந்து அவர் கெர்ஜிக்கிறார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் தாவீதின் வேரானவர். அந்த கெர்ஜிப்பு என்பது அவர் நீதி செய்கிறார், நியாய தீர்ப்பை அவர் கொடுக்கிறார். ஆனால் வானமும் பூமியும் அதிரும். தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் அரணான கோட்டையுமாய் அவர் இருக்கிறார். அதில் 17ஆம் வசனத்தில், என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்த இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். எருசலேமில் சீயோனில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அற்புதங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே அற்புதம் இருக்கிறது. அந்த அற்புதம் நிலைத்திருக்கிறது. அந்த அற்புதம் அவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்டேஜில் உலகத்தில் வாழ்ந்தபோது கண்ணீரில், கவலையில், வேதனையில், துன்பத்தில், துக்கத்தில், துயரத்தில் உள்ளம் உடைக்கப்பட்டு நொறுங்கி போய் எல்லாராலும் கைவிடப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த ஸ்டேஜில் நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நம்மை தேடி வந்து நமக்கு மகிமையாய் அவருடைய உயர்ந்த நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்தில் அற்புதத்தை செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? இப்போ அந்த அற்புதம், அவர் நமக்கு செய்த அந்த அற்புதம் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதா, அல்லது அவர் செய்த அந்த அற்புதம் மாறிவிட்டதா? யாருக்கும் புரியல. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஸ்டேஜில் உன் குடும்பம் பிரிந்து போகக்கூடிய நிலையில் இருந்துச்சு. வேணாம், இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது, நீ என்ன பிரிஞ்சிடலாம். உதாரணத்துக்கு நீ என்ன பிரிஞ்சிடலாம், உன்னை வச்சுக்கிட்டு என்னால் குடும்பம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா நான் உன்னை சாகடிச்சிடணும், இல்லை நான் என் பிள்ளைகளை சாகடிச்சிடணும், இல்லை எல்லாரையும் சாகடிச்சிட்டு நானும் செத்து போயிடணும், தற்கொலைக்கு போயிடணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் கைவிடப்பட்டு கிடந்தோம்.
அந்த நேரத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து அற்புதமாய் அதிசயமாய் என் வாழ்க்கையை அவர் சுகப்படுத்தினார். அன்றைக்கு அவர் கொடுத்த அந்த அற்புதம் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? புரிஞ்சா எப்படி கையை தட்டி இருக்கணும்? அல்லேலூயா. அப்படினா நான் இன்னைக்கும் அவர் செய்த அந்த அற்புதம் மாறவில்லை. அவர் கொடுத்த சமாதானம், என் மனைவிக்கும் கணவனுக்கும் கொடுத்த அந்த சமாதானம், குடும்பத்தில் பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் கொடுத்த அந்த சமாதானம், அன்னைக்கு செஞ்ச அற்புதம் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது. அந்த அற்புதம் மாறல. அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு வாழ வேண்டும். நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு மனைவியா இருக்கிறாய், நீ எனக்கு கணவனா இருக்கிறாய், எனக்கு பிள்ளை. அந்த ஒருமைப்பாடு, இந்த அற்புதம் தான் என் இயேசு ராஜாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். நான் இனிமே வாழ்வேனா? எனக்கு ஏதோ ஒரு மரண திகில் இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு மரண பயம் இருக்குது அப்படின்னு பயந்து கொண்டிருந்த அந்த வேளையில் சியோனின் ராஜன், சியோனிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகிமையின் கர்த்தர் தேடி வந்து ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்தார். அந்த சமாதானம் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? கையை தட்டலாமா? அந்த அற்புதம் தான் சியோன். இந்த சியோன் பர்வதத்தில் ஆமெனா நம்பிக்கை இல்லாம, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கண்ணீரின் பாதையில் இருந்தபோது கர்த்தர் நம்மை தேடி வந்தார். அன்னைக்கு நமக்கு அற்புதம் செய்தார். அந்த அற்புதம் மாறிடுச்சா? ஆமெனா. அற்புதம் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்படியானால் நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த அற்புதங்களை நினைத்து 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 உள்ளத்தில் அப்படியே பூரிப்பு, கர்த்தர் மேல ஒரு துதி, கர்த்தர் மேல ஒரு பாசம், அவர் மேல ஒரு நம்பிக்கை, அவர் மேல ஒரு அன்பு அந்த இருதயத்துக்குள்ள எப்பொழுதுமே இருக்குது. பாத்தியா? அதுதான் சியோன். ஆமா, அன்னைக்கு ஏதோ பண்ணிட்டாரு, இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேனே. அவர் செய்த அந்த அதிசயம், அவர் செய்த அந்த அற்புதம் இன்னைக்கு எனக்கு அடையாளமாக இருக்குது என்று நம்முடைய உள்ளத்தில் பொங்கி 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 அவரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு முறை உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்துட்டார்னா அந்த அற்புதம் ஒருபோதும் மாறாது. அதுவே உன் அடையாளம். அல்லேலூயா சொல்லுவோமே. புரிஞ்சு போச்சா? சரி, ஆமீன் போட்டலாமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பிரசங்கமே. உன் இருதயத்துக்குள்ள அந்த அற்புதம் இருக்குது இல்லை? இன்னைக்கு இருக்குது இல்லை? ஏன் நீ குடும்ப ஜெபம் பண்ற? ஏன் குடும்ப ஜெபம் பண்ற? என் கர்த்தர் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும், கிறிஸ்துவ வீட்டுக்குள்ள இந்த அற்புதங்கள் அவருக்கு அடையாளமாய், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அடையாளமாய் நாங்கள் எல்லாரும் அவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிறோம். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இந்த அற்புதம் சாதாரணது அல்ல. உன்னை கர்த்தர் தேடி வந்து உனக்கு சுகம் கொடுத்தாரு. என் பாவ வாழ்க்கை மாறுமா? ஒரு மனுஷனால் எப்படி பாவத்தை விட முடியும்? அவன் பாவி. அவன் ஒரு பாவியான மனுஷனால எப்படி பாவத்தை விட முடியும்? ஒரு சினிமா பைத்தியம், ஒரு சினிமா பைத்தியத்தால் எப்படி சினிமாவை விட முடியும்? ஒரு ஆபாசமான சினிமா பாடல்களுக்கு, மற்ற பொல்லாத இந்த குடிக்கு அடிமைத்தனம். ஆனால் கர்த்தர் உள்ள வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள அவருடைய அன்பை விதைத்தார். அந்த நன்றி நிறைந்த இருதயம் இருக்கு பாருங்க, அந்த நன்றி நிறைந்த இருதயம் தான் சியோனிலே வாசமாக இருக்கிற அனுபவம். என் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு உள்ளே இருக்கிறார். அந்த மகிமை, அந்த அற்புதம், அந்த அதிசயம் இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ள. இந்த அற்புதம் தான் உன்னை சபைக்கு வர வைக்கிறது. ஆமெனா. இந்த அற்புதம் தான் உன் வீட்டில் ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. என் கர்த்தரனுக்கு நன்மை செய்தார்னு சொல்லி வீட்டு கூட்டத்தில் உட்கார்ந்து மனைவி, பிள்ளைங்க, கணவனோடு கூட சேர்ந்து தேவனை துதிக்கிற இந்த துதிக்கு காரணம் என்னவென்றால் அவர் செய்த அந்த அற்புதம். ஆக இந்த அற்புதம் நமக்கு மாறாது. ஒருவேளை இன்னைக்கு எப்படிப்பட்ட பயங்கரமான நெருக்கம் இருந்தாலும் அந்த அற்புதத்தை செய்த அற்புதரை நீ நோக்கி பார்ப்பனா, இன்னைக்கும் வாழ்க்கையில தேவன் அற்புதமாய் உன்னை வழிநடத்த அவர் வல்லமையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவருக்கு நன்றி செலுத்த முடியல. அவர் உன்னை தேடி வந்தாரு, உன் வாழ்க்கையை தொலைந்து போற நேரத்தில் உன்னை தேடி வந்து கொடுத்தாரு. அந்த அற்புதத்தை நீ மறந்துடுற. அந்த அற்புதத்தை மறந்துட்டு
கவனிங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர், நல்லா கவனிங்களேன், இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து இருக்கிறதுலையே ஒரு பயங்கரமான ஒரு அதிசயம் எது சொல்ல முடியும் தெரியுமா? அந்த அறிவு பெருக்கம். சில பேர் என்ன பண்ணுவோன்னா நாத்திகமாக போய் நிற்பான். சில பேர் வேறொரு விக்கிரகத்தை ஆராதனை செய்து கொண்டிருப்பான். ஆனால் கர்த்தர் வந்து உள்ள புகுந்து அந்த விக்கிரகத்தின் மேலே ஒரு பயங்கரமான ஈர்ப்பு இருந்துச்சு, ஒரு நாத்திகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் உன் இருதயத்துக்குள்ள வந்து ஒரு மெய்யான தெய்வத்தை, சியோனின் ராஜாவை, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து நம்ம ஒரு நீதியின் பாதையை காட்டியிருக்கிறாரே. இந்த காரியத்தை வந்து அநேக வேலைகளை மறந்து போயிடுறோம். சொர்ணம் இல்லை, உணர்வே இருக்க மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அந்த அற்புதம் இன்னைக்கும் உனக்கு உள்ளே இருக்குது. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை அற்புதம். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. அந்த ஸ்டேஜில் கர்த்தர் உன்னை தேடி வந்து உனக்கு சுகம் கொடுத்த அந்த ஸ்டேஜில் அவர் மட்டும் உன்னை தேடி வரலனா இன்னைக்கு நீ அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சுகமும் நீ அனுபவித்திருக்க முடியாது. உண்மையா இல்லையா? இன்னைக்கு நீ அனுபவிச்சு சந்தோஷமா நல்ல வீடு கட்டுற, நல்ல பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கிற, பிள்ளைங்களை படிக்க வைக்கிற, பிள்ளைங்க நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லா பெருமடிச்சுக்கிற, மனசுல பயங்கர குளிர்ச்சி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உன்னை அன்னைக்கு தேடி வரலன்னா இன்னைக்கு நீ அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் கூட உனக்கு கிடைச்சிருக்காது. ஆக இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே அற்புதம். ஆமென் சொல்லாமா? ஒவ்வொரு வினாடியும் அற்புதம். காரணம், அவர் என் சியோனின் ராஜா, நான் சியோனில் இருக்கிறேன். நமக்கு நல்ல உணர்வு நமக்கு வேண்டும். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, அவர் வேதத்தை கையில் கொடுத்துட்டு என்ன ஜனங்க வந்து ஆதாமுடைய அந்த மீறுதலுக்கு ஒப்பா எல்லாரும் பாவம் செஞ்சுட்டான். பாவத்தின் நிமித்தமாக வியாதி, போராட்டம், பிரச்சனை, பிசாசு பிடி, இப்படி பயங்கரமாக இஸ்ரவேலிலே அப்படிப்பட்ட ஒரு கொடுமை இருக்கிறது. ஆனால் தேவன் அவர்கள் வேதத்தை கையில் கொடுத்துட்டு, என் குமாரன் வருவார். வேதம் என்ன சொல்றது உங்களுக்கு? என் குமாரனை அனுப்புவேன். தேவன் சொல்றார், என் குமாரனை அனுப்புவேன். அவர் வந்து உன் வாழ்க்கையில் பர்சனலா துன்பத்தோட, வேதனையோட, பிசாசின் பிடியில, வியாதியோட, குஷ்டரோகத்தோட இருக்கிற உனக்கு என் குமாரன் வந்து அற்புதம் செய்வார். இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற அடையாளம். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அடையாளம் என்ன? அவர் சியோனின் ராஜன், என் குமாரன் சியோனின் ராஜா. அவர் சியோன் பர்வதத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். என் குமாரனாகிய அவரை உனக்கு அனுப்புவேன். அவர் வந்து என்ன செய்வார்? மகிமையான காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்து உன்னை தேவனுடைய ஜனமாக அடையாளப்படுத்துவார். அவர் உன் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை மறுபடியும் போய் திருப்பி கொள்ள மாட்டார். எவ்வளவு நல்ல தேவன்! கையை வைத்துறாமேன்னு சொல்லுங்களேன். அவர் அன்னைக்கு செஞ்ச அற்புதம் மாறிச்சா? என் வாழ்க்கை மாறுமா? என் வாழ்க்கை நிற்குமா? நிலைக்குமா? நான் வாழ்வேனா? இப்படி இருப்பேனா? இந்த வாழ்க்கைக்கு காரணம் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை விரும்புகிறார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். என் குமாரனை அனுப்புவேன், அவர் வந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அவர் வந்தார், அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். கிராமம் கிராமமாய், பட்டணம் பட்டணமாய் நடந்து போனார். அவரை போல நடக்கிறதுக்கு இன்னைக்கு யாருக்குமே பலன் இல்லை. அவரை போல ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு யாருக்குமே பலன் இல்லை. காரணம், அவர் உள்ளத்துக்குள்ள அவ்வளவு மனமகிழ்ச்சி. என் பிதாவின் ராஜ்யத்தை நான் கட்ட வந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரு தெருவாக, கிராமம் கிராமமாக அவர் நடந்து போய் கொடுக்கிறத சாப்பிட்டுட்டு, அங்கங்கே அந்தந்த ஊரில் போகிறவங்க என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு, அவர் படுக்கிறதுக்கும் ஒரு தலை சாய்க்க ஒரு இடமில்லாமல் அவர் படுத்திருந்த ஒரு ஊழியம் செய்து தேவராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்தார். ஆனால் என்ன நடந்துச்சு? இஸ்ரவேலிலே எங்கு பார்த்தாலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த மத ரீதியாக இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்தார்கள் என்றால், மத ரீதியாக இருக்கக்கூடிய வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்களை என்ன செய்தாங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிக்கணும். எங்கே அற்புதம் என்றால் சியோனில் தான் அற்புதம். சியோனின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் அற்புதம் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தெளிவாய் கொடுத்தார். இதை நான் உங்களுக்கு காட்டினா தான் இதனுடைய வேல்யூ உங்களுக்கு புரியும். இன்னைக்கும் உங்களுக்குள்ள அற்புதம் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் ஒரு அற்புதம் சொல்லுங்க.
வாய்த்தன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? அப்ப நீ யாருக்கு அடையாளம்? இயேசு ராஜாவுக்கு அடையாளம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆக இயேசு கிறிஸ்து வந்தார்னா அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போகுது. ஏன்? என் கண்ணீர் மாறணும் அப்படி சொல்லி கத்தர்கிட்ட போனவங்க எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்தார். ஆனால் நல்லா ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 7:31. ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். எப்பா இவர் கிறிஸ்துவா? இவர் ஜனங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சு. ஏன்? எங்கள் கண்ணீர் மாறுகிறது. இவர்தான் சீயோனின் ராஜாவோ? கிறிஸ்து என்றால் தேவனால் அனுப்பப்பட்டவர். இவர்தான் தேவகுமாரனோ? இதுக்கு மேல ஒரு கிறிஸ்து வந்து இவர் செய்யற அற்புதத்தை விட பெருசா செஞ்சிட போறாரா? ஆக எல்லா அற்புதத்தையும் இவர் செய்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. எல்லா அற்புதங்களையும் அவர் செய்கிறார். எல்லார் கண்ணீரும் மாறுகிறது, எல்லா வேதனைகளையும் மாறுகிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? சீயோனின் ராஜாவை. ஆமெனா? இப்ப கர்த்தர் மார்த்தட்டி சொல்றாரு, நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோனிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நானே அற்புதராக சீயோனிலே வாசமா இருக்கிறேன். ஆக என் ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் அற்புதம் இருக்கிறது. அவர்கள் எனக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். ஆக கர்த்தர் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்த அந்த அற்புதம் மாறாது. அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு என்னவென்றால், என் குமாரனாகிய கிறிஸ்து வருவார், அவர் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இந்த அற்புதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த நிலைத்திருக்கிற இந்த அற்புதம் எனக்கு அடையாளமாயிருக்கும், யாம் பேரை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். அதே மாதிரி அவர் சமாரியா ஊர் பக்கமா போகும்போது, அந்த சீகார் என்னப்பட்ட ஊருக்கு போகும்போது அந்த ஒரு விபச்சார ஸ்திரியை பார்க்கும்போது கர்த்தர் அநேக காரியங்களை அவளோடு பேசும்போது அவளும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். இவளுக்கு புரியுது. நல்லா கவனிங்க. இவளுக்கு புரியுது, இவர் தான் கிறிஸ்து. அவர் வந்தார்னா மகிமையான அற்புதங்களை செய்கிறவர், எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவிக்கிறவர். என் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவரை என்னை மாற்றி இருக்கிறார், என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். அவரை மாற்றின அந்த அற்புதம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது, அது மாறாது. நான் சீயோனிலே இருக்கிறேன், நான் சீயோனின் ராஜாவுக்கு அடையாளமாய் இருக்கிறேன். இவைகள் எல்லாம் மகிமையா இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும். இவ்வளவுத்தையும் பார்க்கறானுங்க இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம். அப்படி இருந்தும் இவர்தான் எங்கள் ராஜா. நல்லா கவனிக்கணும். இவர்தான் எங்கள் ராஜா. நாங்கள் நீதியோடு எங்களை நீதியோடு ஆளுகை செய்ய போகிற தேவனுடைய ராஜா இவர்தான் என்று அவர்கள் விசுவாசிக்க தவறிவிட்டார்கள். நல்லா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சீயோனின் ராஜா. என் ராஜா என்ன ராஜா? சீயோனின் ராஜா. அவர் சீயோனிலே பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எப்படி? அவர் மரணத்தை ஜெயித்து, மரணத்துக்கு மரண அடி கொடுத்து, மரணத்தை மறிக்க செய்து, அவர் மகிமை அடைந்தவராய் பிதாவாக்கியத்தோட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நாமம் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்தது. ஆமெனா? அந்த நாமம், இயேசுவின் நாமம், சீயோனின் ராஜாவின் நாமம் தான் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்தது. அந்த அற்புதம் மாறாது, அது நிலைத்திருக்கும், அது சமாதானமா இருக்கும், அது என்றென்றைக்கு உன்னோடு கூட இருக்கும். இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற நாளெல்லாம் அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கும். இந்த ராஜா தான் நம்முடைய ராஜா. ஆனா இந்த வேத பாரகர் பரிசேயர்லாம் போய் அவர்கிட்ட போய், ஆண்டவரே எங்களுக்கு நீ அடையாளத்தை காண்பிக்கணும் அப்படின்னு ஒரு திமிரா ஒரு கேள்வி கேட்குறானுங்க. அதுவும் எங்கிருந்து அடையாளத்தை காட்டணுமா?
வானத்திலிருந்து அடையாளத்தை காட்டும். டேய், அவர் அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே உன் வாழ்க்கையில் அடையாளத்தை கொடுப்பதற்கு. இப்ப இயேசு ராஜா வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுறாருன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணிருப்பானுங்க? ஏசப்பா போய் சரண்டர் அவரை பிடிச்சி சிறைப்படுத்திட்டு இருப்பானுங்க. நான் உங்களை விட மாட்டேன், உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு. ஏன்னா எல்லாருமே மாம்சீகமான பெருமையை உண்டாக்கக்கூடிய மாம்சீகமான வளர்ச்சிக்காகத்தான் இவனுக்கு போய் நிற்கிறானுங்க. இப்போ வானத்திலிருந்து திடீர்னு யோசுவா சூரியனை நிறுத்தின போல இயேசு ராஜா சொல்லியிருந்தா சூரியன் நின்றுருக்கும். ஆமேனா? ஏன்னா அந்த சூரியனை இவர் படைச்சது தான். நில்லுப்பா, சூரியன் நில்லு அப்படிதான் நின்றுட்டு இருக்கும். உடனே பரிசேயர்கள் சதிசேயர்கள் என்ன பண்ணிருப்பானுங்க? அவரை தூக்கி போயிட்டு ராஜாவாக்கி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷருக்கு பங்கிடும் போது அவரை ராஜாவாக்குவதற்காக மனதாயிருக்கன்னு சொல்லி கர்த்தர் அவரை விட்டு விலகி போயிட்டார். இவனுக்கு வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு வானத்திலிருந்து அடையாளத்தை காட்டும். குருடர் பார்வையடைகிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், பிசாசு பிடித்தவெல்லாம் விடுதலை ஆகிறான், எத்தனையோ போராட்டங்கள்லாம் விடுதலை ஆகிறான். தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் தம்முடைய குமாரனை அனுப்பினாரே தவிர, குமாரனும் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு வந்தாரே தவிர தம்மை பெருமைப்படுத்துவதற்கு அவர் வரவில்லை. அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு ரகசியத்தை சொன்னார், சியோனின் ரகசியத்தை சொன்னார். சியோனின் ராஜா அல்லவா அவர்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 12வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரத்தில் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. எடுத்து வாசிங்க, 38 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். என்ன புரியுது? அடையாளமாடா வேணும் உங்களுக்கு? அடையாளம் வானத்திலிருந்து அடையாளம் வேணுமா இவங்களுக்கு? அதுவும் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, கவனிங்க. இவங்க என்ன கேட்கறாங்க? இவ்வளவு அடையாளம் செய்கிறார். யோவான் ஸ்நானகன் கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா என்று. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்லி பாருயா, சீசர்கள் சொல்லி அனுப்புறாரு யோவான் சீசர்கள் கிட்ட, பார், குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறான்னு சொல்லி போய் நீங்கள் யோவான் ஸ்நானகனுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இவங்களுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார், சியோனின் அடையாளம். ஆமென். என்னது அடையாளம்? சியோனிலே தான் அற்புதம், சியோனில் தான் அடையாளம். என்னது? எப்படி யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றில் 3 இரவு 3 பகல் இருந்தாரோ, இருந்து 3வது நாளில் அவர் உயிரோடு எழுந்தாரோ, எப்படி யோனா 3வது நாள் இந்த மீன் வந்து கரையில வந்து கக்குச்சோ, எப்படி யோனா உயிர் தெழுந்தாரோ, அதே போல சியோனின் ராஜாவாகிய நான் 3 இரவு 3 பகல் பூமியின் இருதயத்தில் இருந்து 3வது நாளில் உயிரோடு எழுந்து சியோனிலே நான் ராஜாவாய் வீற்றிருப்பேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இயேசு ராஜாதி ராஜா, அவர் தேவகுமாரன், அவர் நாமத்தில் தான் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் இந்த வேத பாரகரோ பரிசேயரோ அவரை விசுவாசிக்கவில்லை. வானத்திலிருந்து அடையாளம் வேணுமா? மத்தேயு 16:1 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 16:1 பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி முன்னாடி வந்தது யாரு? வேதபாரகர், பரிசேயரில் சிலர். ஆனா இந்த இடத்துல பரிசேயரும் சதுசேயரும் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன அடையாளம் வேணுமா உங்களுக்கு? கவனிங்க. தேவன் அன்புள்ளவர். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். பிள்ளைகளோ தேவனை அறியாமல் எனக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை திசை திருப்பி அவர்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கும்படியாகத்தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெருமைக்காக. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அற்புத அடையாளங்கள் ஊழியங்கள்லாம் பார்க்கும்போது என்ன பண்ண, வீடியோலாம் எடுத்து அது நல்லா பயங்கரமாக எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணி தங்களுக்கு பெருமை தேடுகிற, அது வந்து பரிசேய சதுசேய மாய்மாலத்தின் ஆவி. ஆனால் கர்த்தரை அந்த மாதிரி கொண்டு போனாங்க. அப்ப நீங்க வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்க.
வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அப்போ நான் உங்களை விசுவாசிப்போம். நல்லா கவனிங்க, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் நாமத்தில் என் வாழ்க்கை மாறும் என்று விசுவாசிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையில் அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிறார். ஆமேனா. எத்தனையோ வாலிப பிள்ளைங்க, இதை பாருங்க, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்களை கவனிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் எங்களுக்கு வந்து மிராக்கல் எங்களுக்கு வேணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜிலாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைங்க திசை மாறி போயிட்டு அவங்க அந்த உலக பாவ வாழ்க்கையில் மாட்டிக்கின்னு அவங்களால வெளியே வர முடியல. ஆனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்து உங்களை அடையாளமாய் இந்த சீயோனில் சபையில் உங்களை இயேசு ராஜாவுக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு அடையாளமாய் உங்களை வைத்திருக்கிறார் என்பதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான் சபையில் இருக்கிறேன் என்கின்ற மனமகிழ்ச்சி உங்களுக்குள்ள என்னென்னைக்கு நிலைத்திருக்கணும். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வெளியே வர முடியல. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் என்ன தெரியும் பண்றாங்க? இவ்வளோ பெரிய விஞ்ஞான உலகத்தில் சயின்ஸ் பேசுறாங்க, டெக்னாலஜி பேசுறாங்க. ஆனால் எல்லா சயின்ஸையும் இவங்க பேசுறது எல்லாமே மாயை. அந்த சயின்ஸ் அவங்களுக்கே புரியாது, அது அவங்களே முட்டாளாக்கி வச்சிருக்குது, எல்லாம் பொய், இந்த சயின்ஸ் தியரி எல்லாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு தேவ சபையில் வைத்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு இருக்கலாம் வானத்தில் அடையாளம் கேளு, வானத்திலிருந்து அடையாளம். அப்பனா இயேசு தான் தெய்வம்னா இதை செய்ய சொல்லு, இப்படி பண்ண சொல்லுன்னு சொல்லி தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுக்கு அடையாளங்களாக இருக்கிறீர்கள். காரணம், உங்களுக்குள்ளே கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 2ஆம் வசனத்துல, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். ஆமென் சொல்லுங்க. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை கர்த்தர் இங்கே கொடுக்கிறார். ஏன்? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் அவர் சீயோனின் ராஜா. ஆமெனா. அவர் தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்களோ, உள்ளம் உடைக்கப்பட்டு அங்கலாய்த்து போராட்டத்தோட கேட்கிறீங்களோ, அந்த சீயோனின் ராஜா நீ கேட்டதை அவர் நாமத்தில் நமக்கு கொடுத்து அற்புதமாய் இந்த காரியத்தை மாற்றி நமக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த அற்புதத்தை அடையாளமாய் வைத்திருக்கிறார். அந்த அற்புதம் மாறவில்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமெனா. இவ்வளவு காலம் மறந்துட்டு தானே இருந்தீங்க. இவ்வளவு காலம் அவர் செய்த அற்புதத்தை மறந்துட்டு உணர்வில்லாதவர்களாக இருந்தீர்கள். என் கர்த்தர் என்னை வாழ வைத்திருக்கிறாரு, இந்த அற்புதம் மாறாது, நான் கடைசி வரைக்கும் அவருக்கு நான் அடையாளமாக இருப்பேன். அவர் என்ன காட்டுறாருன்னா, நான் சீயோனின் ராஜா. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். நம்பினா நம்பிக்கைங்க. நீங்க என்ன நம்பினீங்கன்னா, நான் தான் சீயோனின் ராஜா, நான் சீயோனிலே கிர்ஜிக்கிறவர், நான் சீயோனிலே சிங்காசனத்தில் வீற்றின்று இந்த உலகத்தை நியாயந்திருக்கிறவர், நான் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். அந்த அற்புதம் என்றென்றைக்கும் உங்கள் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் ஒரு முறை உனக்கு சுகத்தை கொடுத்துட்டாருன்னா மறுபடியும் அந்த வியாதி வராது. ஆமெனா. அது அற்புதம், அது கர்த்தர் கொடுத்த அற்புதம். அந்த அற்புதம் என்றென்றைக்கும் உனக்கு அடையாளமாக இருக்கும். அதை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ருசிக்கணும். அந்த அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ருசிக்கணும். நேற்று வரைக்கும் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், இந்த துன்பத்தில் அகப்பட்டிருந்தேனே, ஆனால் இன்னைக்கு நான் சுகமாக இருக்கிறேனே, இந்த சுகத்துக்கு காரணம் அணு அணுவாய் அவரை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு கவனிங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்றாருன்னா, இந்த சீயோனின் ராஜாவை உலகமெங்கும் போய் பிரசங்கிக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இந்த சீயோனின் ராஜாவின் நாமத்தில் அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி போகும்போது அப்படியே போறாரு, லீஸ்திராவுக்குள்ள போறாரு. நல்லா கவனிங்களேன். லீஸ்திராவுக்குள்ள போய் இப்ப கவனிங்க, முதல்ல பவுல் யாரை பிரசங்கித்தார் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 17:7 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 17:7.
இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு. இப்ப இந்த இடத்துல தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போறார் பவுல். அங்க போகும்போது அங்க பிரச்சனை ஏற்பட்டு இந்த பவுலை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இவங்க என்ன கூக்குள்றாங்கன்னா, ராயன் ராஜா கிடையாதான், இயேசுதான் ராஜாவாம். எல்லாம் கவனிங்க, இயேசுதான் சீயோனின் ராஜாவாம். ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகம் முழுக்க சொன்ன அந்த ராஜா இயேசு ராஜா. இந்த சீயோனில் இருக்கிறவர்கள் தான் அற்புதங்களாகவும் தேவனுக்கு அடையாளங்களாகவும் இருக்கிறார்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் போய் அவர் எங்க போய் பிரசங்கித்தாலும் இயேசுவே ராஜா, இந்த ராஜா உன்னை வாழ வைப்பார். ஆமேனா? நம்ம ராஜாக்கள் என்ன செய்வாங்க? பகல்காம்ல அங்க காஷ்மீர்ல டூருக்கு போனாங்க. அது ஒரு தீவிரவாதமான ஒரு ஏரியான்னு தெரியும், அது ஒரு பயங்கரமான ஏரியான்னு தெரியும். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், ஏன் அங்கே செக்யூரிட்டியை பலப்படுத்தலை? திருமணமாகி ஒரு 6 நாள் ஆகிறது, அவங்க போகிறாங்க அங்கே. அந்த கண் முன்னாடியே அந்த மகள் ஒரு 6 நாளில் ஒரு விதவையாகிறா. அவள் கண்ணீர், அவள் வேதனை எல்லாம் இப்போ எங்கே போய் சொல்ல முடியும்? நமக்கு இருக்கிற ராஜாக்கள்லாம் நம்மளை காப்பாற்ற முடியாது. அம்மா ஏமாந்துடாதீங்க. மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? நேற்று சென்னைக்கு போனையா, போயிட்டு அங்கே ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ண, அங்கே போயிட்டு ஜிஹெச்சுக்கு முன்னாடி பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறிட்டா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்குது. அப்படியே பஸ்ஸில் இருக்கிற குழந்தை எல்லாம் கத்துது, பயங்கர கொமைச்சல். ஐயோ, துணியெல்லாம் நனைஞ்சி போயிட்டு, எல்லாருடைய துணியும் நனைஞ்சி, அவ்வளோ வேக்காடு, அவ்வளவு இந்த வெயிலில் அப்படி போகுது. என்ன ரீசன்? நான் என்ன பண்ணேன், ஏன்பா இவ்வளோ டிராஃபிக்னு ஒரு கேள்வி கேட்டேன். அங்கே பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், சிஎம் போகிறாருங்க அதனால டிராஃபிக்குங்க. எப்பா, நம்முடைய ராஜா நம்மளை வாழ வைக்கிறவர். ஆமேன் சொல்லாமா? தயவு செய்து நான் சொல்றேன், இந்த உலகத்தை அதுக்காக நம்ம அவங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. இப்போதைக்கு ஏதோ கொஞ்சம் நம்மளை வச்சுக்கின்னு நமக்கு நன்மை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமேனா? ஆனால் நம்முடைய ராஜாவாகிய இயேசு ராஜா நம்மை ஒரு வினாடி கூட துன்புறுத்துகிறவர் அல்ல, நம்முடைய துன்பத்தை மாற்றுகிறவர். அதுதான் இங்க போயிட்டு இந்த ராஜாவின் ராஜ்யத்துக்குள்ள வந்துருங்க. ஆமென். இயேசு ராஜாவின் ராஜ்யத்துக்குள்ள வந்துருங்க. இப்ப இயேசு ராஜா பூமிக்கு வர போறார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க எல்லாம் இயேசப்பாவை துதிக்கிறாங்களா? பாருங்க, மோடி ராஜா போறாரு, மு.க. ஸ்டாலின் ராஜாவும் போறாரு, நித்திய ராஜா வரப்போறாரு. இப்ப சபைன்னா என்ன தெரியுமா? நித்திய காலமாய் எங்களை ஆளுகை செய்கிற, இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி செய்ய போகிற, அதுக்கு பிற்பாடு நித்திய காலமாய் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிற, என்றென்றைக்கும் தேவனோடு ஆளுகை செய்ய போற அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களா? இப்போ அதுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ராஜ்யம் அழிய போகிறது. இயேசு ராஜாவுடைய ராஜ்யம் வரப்போகிறது. எத்தனை பேர் இன்னைக்கு அவருக்கு அடையாளமா இருக்கிறீர்கள்? ஏசப்பா ராஜ்யம் வரப்போது. உங்க பிள்ளைங்க ஏசப்பாவை துதிக்கிறாங்களா? அந்த பிள்ளைகளுக்குள்ள ஏசப்பாவுடைய ராஜ்யம் இருக்கிறதா? தேவராஜ்யம் இருக்கிறதா? நீங்க அப்படியே செக் பண்ணுங்க. நீங்க பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, எதுக்கு வளர்க்குறீங்க? ஏன் வளர்க்குறீங்க பிள்ளைங்களை? தேவனுக்குன்னு வளங்க, தேவராஜ்யத்துக்குன்னு வளங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் போற இடத்தெல்லாம் போயிட்டு இயேசு ராஜாவை பிரசங்கிக்கிறார், இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துருங்கன்னு. அப்போ இந்த அந்தகார லோகாதிபதி என்ன செய்யறான் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஜனங்க வரக்கூடாதபடிக்கு ஜனங்களை கட்டி வைக்கிறான், மனதை குருடாக்குறான். இயேசு ராஜாவை பற்றின வெளிச்சம் அவங்களுக்கு உள்ள போகாதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்குறான். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வல்லமையாய் செயல்பட்டு இந்த சத்துருவை ஜெயங்கொண்டு நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருன்னா, பிரசங்கம் பண்ணின்னு போயினே இருக்கிறாரு. அப்படி போகும்போது லீஸ்திராவில் ஒரு பிரசங்கம் பண்றாரு. லீஸ்திராவில் போய் ராஜாவை பிரசங்கிக்கிறார், சீயோனின் ராஜாவை பிரசங்கிக்கிறார். சீயோனில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எப்படிப்பட்டவங்க? அற்புதம். வாயத்தன் சொல்லு,
வாயத்தன் சொல்லு, சீயோனுக்கு எப்படிப்பட்டவங்க? கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தே இருக்கும். அது வெளியரங்கமாவது இருக்கலாம், அல்லது உனக்கு உள்ளே உள்ளரங்கமாவது இருக்கலாம். சில பேர் மனக்குழப்பத்தில் இருப்பான், வெளியே தெரியாது. சில பேர், நிறைய பேர் மனக்குழப்பத்தில் நிறைய பிரச்சனையோடு இருப்பான். ஆனால் கர்த்தர் உள்ள வந்து அந்த மனக்குழப்பத்தை மாற்றி சபைக்குள்ள வந்து ஒரு சமாதானத்தை கொடுத்துருப்பார். அது எப்படிப்பட்ட அற்புதமாக இருந்தாலும் சரி, நீ சீயோனில் இருக்கணும்னா அதுக்கான ஒரே ஒரு அடையாளம் கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்த அற்புதம். அந்த அற்புதம் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கும், அது மாறாது. அந்த அற்புதத்தில் என்னென்னைக்கு கர்த்தருக்கு துதி பாடிக்கினே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருங்க. இந்த அற்புதம் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி, அப்போ லீஸ்திரால போய் இவர் ராஜாவை பிரசங்கிக்கிறார், சீயோனின் ராஜாவை பிரசங்கிக்கிறார். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்தான். அவன் ஒரே ஒரு நாள் கூட இந்த தரையில் எழுந்து நடக்கவே இல்லை. நல்லா மைண்டில் வச்சுக்கணும். தாயின் வயிற்றிலிருந்தே அவன் எப்படி பிறந்திருக்கிறான்? சப்பானி. ஒரே ஒரு நாள் கூட அவன் எழுந்து தரையில் நடக்கவே இல்லை. வசனங்கள் சொல்லுகிறது, அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கிற சீயோனின் ராஜாவை, இந்த சீயோனின் ராஜா ஏன் அவர் அற்புதம் செய்கிறார்? அவர் அன்புள்ள தெய்வம், அவர் அன்பே உருவான கர்த்தர், அதரிசனமான தேவனுடைய தற்சொருவமான இந்த இயேசு ராஜாவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது இந்த சப்பானியினுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு, அவன் ஆத்துமாவில் ஒரு ஈர்ப்பு. பவுலுடைய வார்த்தைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கனெக்ட் பண்ணிட்டாரு. உடனே பவுல் பார்க்குறாரு, யாரை பார்க்குறாரு? இந்த சப்பானியை பார்க்குற. ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார் பவுல், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உங்ககிட்ட நான் பார்த்துட்டேன். கையை வைத்து சொல்லாமா? யாருக்கு அற்புதம் நடக்கும் தெரியுமா? யாருக்கு அற்புதம் செய்கிறார்? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இயேசுவால என் வாழ்க்கை மாறும், இயேசு கிறிஸ்துவால என் வாழ்க்கையில ஒரு மகிமை உண்டாகும் என்று சொல்லி யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் துள்ளி குதிப்பார்கள். ஆமென். அவருடைய சப்பானி வாழ்க்கை மறுரூபமாக மாறும், அது மகிமை அடையும், அவருடைய வாழ்க்கை ஓடும். ஆமெனா. எல்லாம் அப்படியே துவண்டு போய் சோர்ந்து போயிட்டு மரித்து போன நிலையில் இருக்கிற அத்தனையுமே எழுந்து ஓடும், எழும்பி பிரகாசிக்கும் இயேசு ராஜாவுடைய நாமத்தில். ஏனென்றால் அவர் சீயோனின் ராஜா. சீயோனின் ராஜாவே ஒரு அற்புதம், அவரை நம்புகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 14 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து. தெளிவா இந்த ஒரே வசனம் அவன் ஹிஸ்டரியை பத்தி சொல்லுது. அவன் பிறக்கும் போதே சப்பானி. அம்மா கவனிக்கிறீங்களா? அவன் பிறக்கும் போதே சப்பானி. அவன் ஒரே ஒரு நாள் கூட அவன் எழுந்து நடக்கல. அவன் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்க சபையில வந்து இங்கே பேசுகிற சத்தியத்தை நீங்கள் கேட்க 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 உங்கள் இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை தேவன் கொடுத்து உங்களை விசுவாசத்தின் பூர்ணத்தில் சீயோனின் மகிமைக்குள்ள தேவன் கொண்டு போவார். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு நீங்கள் சபையில் வந்து உட்கார்ந்து அவன் பவுல் பேசுகிறதை உற்று கவனிக்கிறான். அவன் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு மறுரூபம். கவனிங்க. இவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் நமக்கு காலில் நல்லா ஆகும்னு. ஆனால் அற்புதத்துக்கு முன்னாடி, நல்லா கவனிங்க, அற்புதத்துக்கு முன்னாடி கர்த்தர் யார் என்பதை அறியுங்கள். அறியுங்கள். உங்கள் அறிவில் கிறிஸ்துவை கொண்டு வாங்க. இப்போ இவன் வந்து எனக்கு சுகமாக்கணும், நான் எழுந்து நடக்கணும்லாம் பவுல்கிட்ட கேட்கல. ஆனால் பவுலை நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பவுல் பேசுகிற அந்த சத்தியத்துவ ரகசியத்தை இந்த சப்பானி நல்லா கூர்ந்து கவனித்து கேட்கும் போது அவனுடைய இருதயத்துக்குள்ள ஏற்படுகிற மாற்றத்தை அப்போஸ்தலர் பவுலுடைய இருதயத்துக்குள்ள பேசுகிறார். எடுத்து தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து என்ன நடந்திருக்குது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போ இந்த சப்பானிக்குள்ள பவுல் பேசுகிற வார்த்தையை ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம கூர்ந்து அப்படியே அப்சர்வ் பண்றாரு.
நம்ம கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனி. ரொம்ப முக்கியமானது, கூர்ந்து கவனிக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. எப்பொழுதுமே சரி, கர்த்தர் நமக்கு நன்மை செய்வதற்கு அவர் என்னென்னைக்கு அவருடைய கரங்கள் திறந்தே இருக்கிறது, அவருடைய கரங்கள் விரிந்தே இருக்கிறது. என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நாம் என்ன பண்ணுறது இல்லைன்னா அவரை உத்து பார்க்கறது இல்லை. அவர் நமக்கு கொடுக்குற அந்த ஜீவ வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு போகிறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல அவர் நல்லா தெளிவாக பார்க்குறாரு. பவுல் அவனை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, எதில்? அவன் முகத்திலேயே நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனில், நல்ல ஒரு ஆயத்தத்தில் இந்த கூட்டத்துக்கு வந்துக்கிறாரு. இப்போ ஆக்சுவலாக பவுல் இங்கே போயிட்டு முன்ன பின்ன சொல்லிட்டுலாம் போகலை, திடீர்னு ஊராக போகிறாரு. ஆனால் பவுல் பேசுகிற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த சத்தியங்களை, அந்த சத்தியத்தினுடைய மகத்துவங்களை அவர் கண்டு, அந்த சப்பானியா இருக்கிறவன் நல்லா உற்று பார்க்கிறான். ஓ, யார் இந்த இயேசு? அது உற்று பார்த்தார் என்பதுக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த சப்பானிக்குள்ள இயேசு கிறிஸ்து யார் என்கின்ற கேள்விகளோடு கூட பல கேள்விகள் இவனுடைய இருதயத்துக்குள் இருந்திருக்கிறது. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் பதில் கொடுக்க அவன் இருளெல்லாம் அகன்றிருக்கிறது. அப்போ பவுல் இதை உத்து பார்த்துட்டு, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, என்ன கண்டு? ரட்சிப்புக்கு ஏற்ற, சொல்லுங்க, ரட்சிப்புக்கு ஏற்ற. ஆமா, இவனுக்கு அற்புதம் செய்தா அந்த அற்புதத்துக்கு இவன் அடையாளமா என்னென்னைக்கு இருப்பான். ஆமேனா? நம்மளா மாதிரி இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, மனம் நொந்து சொல்றாரு. என்ன தெரியுமா? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்குதுன்னு கண்டுதான் நமக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து சபையில் ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறாரு. ஆனால் சில பேருக்கு என்ன இல்லைன்னா உணர்வு கிடையாது. என்ன கிடையாது? உணர்வு கிடையாது. ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்தாலும் நேற்று செய்தது நேத்தோட மறந்துட்டு இன்னைக்கு வேற எதுனா ஒன்று எனக்கு வேணும் நிற்ப. அதையும் தேவன் செய்வார். அதையும் விசுவாசம் இல்லாமல் கேட்ப. அதையும் விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தை வேற எங்கேயோ வச்சு அப்படியே திருப்பிட்டு, விசுவாசத்தெல்லாம் அப்படியே திருப்பிட்டு, யார் கவனம் வச்சுட்டு அப்படியே உட்காந்து கேட்டு இருப்பேன். நானும் துக்கத்தானே இருக்கிறேன், அப்படியே பஞ்சப்பாட்டு பாடுறது. ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இவனுக்கு உள்ள பிறந்துருச்சின்னு கண்டு அற்புதம் செய்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்பதுதான் அந்த உணர்வுள்ள இருதயம். என் கர்த்தர் சீயோனின் ராஜா, என் இயேசு ராஜாவை நான் ஆராதிப்பேன். யார் நாமத்தில் நமக்கு அற்புதம் நடக்குது? இயேசு ராஜா நாமத்தில் அற்புதம் நடக்குது. அப்போ யார் நான் துதிக்கணும்? இயேசு ராஜாவை துதிங்க. அதை தான் இங்கே பவுல் பார்க்குறார். இவன் இருதயத்துக்குள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்குது, இவன் இயேசு ராஜாவை ஆராதிப்பான். அவனுக்குள்ள அந்த உணர்வுல இயேசு ராஜா கலந்துருவார் என்பதை இவன் நன்கு அறிந்திருந்தான். எடுத்து வாசிங்களேன், ஒரு வசனத்தை ஆண்ட துக்கத்தோடு கேட்குறாரு பாருங்களேன். ஏசாயா 1வது அதிகாரத்தில், ஏசாயா 1வது அதிகாரம் அதில் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில். அவர் இன்னைக்கும் தேவன் படுகிற ஒரு பெரிய வேதனை என்னன்னா, உனக்கு நான் அற்புதத்தை செய்து உன்னை நான் சபையில வைத்திருக்கிறேன் எனக்கு அடையாளமாக. ஆனால் உனக்கு உணர்வு நீங்கள் இல்லை. நீங்களா சர்ச்சில் ஆராதிக்கிற கூட்டம் உங்களை சொல்ல ஒரு மாடு கழுதுன்னு. எவ்வளோ பேர் இன்னமும் மனம் மாறாமலேயே வெளியே சுற்றி நிற்கிறாங்க. சபைக்கு இயேசு ராஜாவை இந்த ராஜ தர்பாரில் ஒவ்வொரு நாளும் சபை கூடும்போதெல்லாம் இங்கே இயேசு ராஜா மகிமைப்படுகிறார், அவர் நாமத்தை நான் உயர்த்துவேன், அவரை ஆராதிப்பேன் அப்படின்லாம் சொல்லி யாரும் என்ன பண்ணுறதில்ல, உள்ள வர்றதில்லை. உணர்வு இல்லை. அதுதான் அந்த விசுவாசம் இல்லாத அந்த இருதயம், அந்த மந்த இருதயம். அது நமக்குள்ள வேண்டாம். நாம் எல்லாம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஆமென் சொல்லாமா? அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்போ மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியுது. ஆனால் இஸ்ரவேலுக்கு அறிவில்லை, என் ஜனங்களுக்கு உணர்வு இல்லை. அன்னைக்கு நான் செய்த அற்புதத்தில் நான் மாற்றவே இல்லை. ஆமேனா? எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? ஆண்டவரே, அன்றைக்கி நான் கண்ணீரோடு இருந்த ஆண்டவரே, அந்த கண்ணீர் இப்போ எனக்கு வரல,
நான் இன்னைக்கு நாங்கள் நல்ல குடும்பத்தோடு இருக்கிறோம், சமாதானத்தோடு இருக்கிறோம். நான்லாம் வீடு கட்டுவேனான்னு நினச்சி கூட பார்க்கலான்றவரை, ஆனால் இன்னைக்கு நான் வீடை கட்டி கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு செய்த அந்த அற்புதம் இன்னைக்கும் நீங்கள் அற்புதம் செய்யுங்க. இன்னைக்கு என் கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், இந்த நிலைமையை மாற்றி என் கையில் காசை கொடுத்து என் வீட்டை கட்ட வல்லமை உடையவர். நான் வியாதியோட கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், டாக்டரால் கைவிடப்பட்டிருந்தேன். ஆண்டவர் என் வாழ்க்கை மாறுமான இருந்த அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கா? மாடுக்கும் கழுதுக்கு கூட உணர்வு இருக்குதே. என் ஜனங்களே, உனக்கு நான் செய்த இந்த நன்மையை நினைத்து பார்த்து கர்த்தரை ஆராதியுங்கள், சியோனுக்கு வாருங்கள், சியோனின் ராஜாவை ஆராதனை செய்யுங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். அங்கே பவுல் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உள்ளே இருக்கிறது என்பதை அவர் கண்டார். ஒரு ஊழியக்காரனுக்கு நல்லா தெரியும், இது உணர்வுள்ள ஆத்மாவா இல்லை கழுதையா மாடான்னு. ஆமேனா? எவ்வளவு சொன்னாலும் ஏறாது. இல்லை கவனியா, எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு ஆண்டவர் நன்மையை செஞ்சாலும் அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த இருதயமே இருக்காது. அது யார்? வெளியே இருக்கிறவங்க. நம்மளாம் இல்லை, நம்மளாம் தேவ சமூகத்தில் நன்றி நின்ற இருதயத்தோட குடும்பத்தோடு வந்து கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ வாசிங்களேன், பவுல் இதை தான் பார்த்தாரு. இவனுக்கு உணர்வு இருக்குதுன்னு பார்த்தாரு. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமாம், இவன் மாடு மாதிரி கழுத மாதிரி இல்லை, மாடு மாதிரி கழுத மாதிரி இல்லை, மாட்டையும் கழுதையும் கூட இப்போ ஒப்பிடல. மாட்டுக்கு கழுதைக்கு கூட உணர்வு இருக்குதுடா. அப்போ எதுக்கு ஒப்பிடுறாருன்னே தெரியல. ரொம்ப வேதனைப்படுகிறார் தேவன். வாசிக்க தொடர்ந்து. இப்ப ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். கரங்களை தட்டி இருக்க மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அவன் உடனே குதித்து எழுந்து நடந்தான். எல்லாம் கவனிங்க, செக் பண்ணீங்களேன். இப்போ அடுத்த போன வினாடி வரைக்கும் எப்படி இருந்தான்? அவன் சப்பானியா இருந்தான். அவன் தாயின் வயிற்றிலிருந்தே அவன் சப்பானி. கவனிங்க, இது இயேசுராஜா பண்ணல. இயேசுராஜா நாமத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவர் அற்புதம் செய்கிறார். இன்னைக்கும் நீங்க இந்த சியோனின் ராஜாவை, தேவகுமாரனை உங்க இருதயத்தில் நீங்கள் தரித்திருப்பீர்கள் ஆனால், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இருக்குமே ஆனால், நீங்களும் இதே போல அற்புதங்களை யாருக்கு வேணாலும் செய்யலாம். அவருக்கு நீங்கள் அடையாளமாக இருப்பது உண்மையானால் உங்க வாழ்க்கை மாறும். ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறல? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நமக்குள்ள இல்லை என்பது தெரிகிறது. இப்போ கவனிங்களேன், இப்போ இவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்குன்னா, நேற்று வரைக்கும் நான் சப்பானி, நான் நினைச்சு கூட பார்க்கல. தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது என் காலில் சூம்பி போய் இருக்கிறது, என் கால்களுக்கும் நரம்புகள் எல்லாம் வேற மாதிரி செயலிழந்து போய் இருக்கிறது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு எல்லாராலும் கைவிடப்பட்டு யாராலும் சுகப்படுத்த முடியாத ஒரு பயங்கரமான அதிசயத்தை என் கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த அதிசயத்தை கர்த்தர் மாற்றுவாரா? ஆமேனா? அவன் ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி துள்ளி குதிச்சு இந்த பூமியில நடக்கும்போது அவன் இருதயத்துக்குள்ள கர்த்தர் மேல எவ்வளவு நன்றி நிறைந்த இருதயம் இருக்கும், எப்படிப்பட்ட துதி அவன் இருதயத்துக்குள்ள உண்டாயிருக்கும், அந்த உணர்வுல இயேசு ராஜாவை எப்படி உயர்த்தியிருப்பான். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் நீ ஒரு அற்புதம். நான் சொல்லி முடிக்கிறேன், நீ ஒரு அற்புதம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? நான் ஒரு அற்புதம். என் இயேசு ராஜாவுக்கு நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றினவர், என் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்தவர், என்னுடைய கண்ணீரை துடைத்தவர். அந்த அற்புதம் இன்னைக்கு எனக்குள் இருக்குது. இந்த பூமியில் நடமாடுகிற வரைக்கும் நான் என் இயேசு ராஜாவுக்கு அடையாளம். இந்த அற்புதத்தை கர்த்தர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அவர் ஒருபோதும் எடுத்து போடவே மாட்டார். ஆமென் சொல்லுவாமா? ஒருவேளை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கூட இந்த அற்புதங்களை, இந்த அடையாளங்களை எப்படி செய்வார் என்பதை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்கலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 86வது சங்கீதம், 86வது சங்கீதத்தில் 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எனக்கு அனுகூலமா ஒரு அடையாளத்தை காண்பீங்க ஆண்டவரே. என் பகைஞர், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து, என் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன்.
என் சீயோனின் ராஜா, என் இயேசு ராஜா எனக்கு துணையா இருக்கிறார். இதை நீங்க மறக்கவே கூடாது. இந்த அற்புதம் என்னென்னைக்கு உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கும். இனியும் உங்கள் சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உங்கள் சத்துருக்கள் பார்க்கத்தக்கதாய் ஒரு அடையாளத்தை, உன் சத்துருவுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார் என்றால் உன் வாழ்க்கையில் நாளைக்கே அற்புதம் நடக்கும். ஆமேனா? ஒருவேளை நீங்க இன்னைக்கே நீங்க பார்ப்பீங்க. எப்படிப்பட்டதான அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறவர் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுதான் சீயோனின் மகிமை. ஏன்னா அற்புதம் எங்க மட்டும்தான் நடக்கும்? சீயோனில மட்டும்தான் நடக்கும். அங்க மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். இது வாக்குத்தத்தமாக பிடித்துக் கொள்ளுங்களேன். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை, அப்பா, நாங்கள் சீயோனிலே நாங்கள் அடையாளமாய், என் சத்துரு பார்க்கட்டும், டேய் நாங்களா சீயோனுக்கு போறவங்க, அல்லேலூயா, நாங்களா சீயோனில் இருக்கிறவங்க என்பதை என் சத்துரு பார்க்கும்படியா, அடையாளமா என் சத்துரு பார்க்கும்படியா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கண்டிப்பாக தேவன் நமக்கு இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அந்த கண்ணீர் என்னைக்கு எனக்கு என் கர்த்தரை மாற்றினாரோ அன்று முதற்கொண்டு இன்று வரைக்கும் என் வாழ்க்கை ஒவ்வொரு வினாடி என் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மனசார உணருங்க. கர்த்தர் நம்மை வாழ வைக்க வல்லமை உடையவர். இந்த அற்புதம் எப்படிப்பட்டது? 65ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்க போகலாம். 65:8 சங்கீதம் 65:8. கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கலிகூர பண்ணுகிறீர். காலை மாலை என்று சொல்லுவது 24 மணி நேரமும். ஒரு காலைக்கு 12 மணி நேரம் அப்படியே ஆரம்பித்து அது ஓவர்டேக் பண்ணுது இல்லையா? அதே போல் மாலையும் அது ஃபுல்லாக கவர் பண்ணுது. 12 மணி நேரம், 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களினாலே அவரை இந்த உலகத்தில் அடையாளப்படுத்துகிறார். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் சொல்றது புரியுது? காலையிலையும் மாலையிலையும் 24 மணி நேரமும் கர்த்தருடைய அற்புதங்கள் என்னை அற்புதமாய் நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நம்முடைய இருதயம் சொல்ல வேண்டும். இதுதான் சீயோனின் அனுபவம். சீயோனின் ராஜாவாகிய இயேசு ராஜா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். பரிசேயன் சதுசேயன் வேதபாரகனை போல வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டட்டும், கர்த்தர் தெய்வம்னா இதை செய்யட்டும் அதை செய்யட்டும், அப்படி அல்ல. என் கண்ணீரை மாற்றும் ஆண்டவரே, நான் இன்னைக்கு இருப்பது என்னை கலிகூற பண்ணுகிற உம்முடைய அற்புதங்கள். அது காலையிலையும் மாலையிலையும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் அனுதினமும் உங்கள் அற்புதம் இல்லைன்னா அந்த கண்ணீர் மறுபடியும் வந்துடும். ஆமேனா? நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய அற்புதத்தை மாற்றிட்டார் அப்படின்னா அந்த பழைய கண்ணீர் அப்படியே வந்துடும். மறுபடியும் வாழ்க்கையில் சூறாவளி பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்களா இப்போ மறுபடியும்? இல்லை தானே? ஆமேன் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? அப்படின்னா அந்த அற்புதம் என்றென்றைக்கு உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. நீங்கள் தான் அந்த அற்புதம். ஆமேனா? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சு போச்சு? ஆமேனா? எத்தனை பேருக்கு இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசினான்னு விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நீங்கள் மறந்து போயிருக்கலாம். நீ ஒரு அற்புதன்றத நீ உன் இருதயத்துக்குள் நல்ல தெளிவாக எழுதி வச்சுக்க. நான் என் கர்த்தருக்கு அற்புதம், கர்த்தர் செய்த அற்புதம் எனக்குள் இருக்கிறது. இந்த உலகத்தில் என் கர்த்தருக்கு நான் அடையாளமாக இருக்கிறேன். அந்த அற்புதத்தில் என்றென்றைக்கும் கலிகூர்ந்து கொண்டிருப்பேன். காலையும் மாலையும் இந்த கலிகூறுதல் என்னை தொடர்ந்து இருக்கும். ஆமீன் சொல்லாமா? உங்கள் வாழ்க்கையில் இந்த கலிகூறுதல் என்றென்றைக்கு இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவருடைய அற்புதத்தை தொடர்ந்து இருக்க செய்வார். தொடர்ந்து அற்புதம் செய்து கொண்டு தான் இருப்பார். காரணம், அவர் சீயோனின் ராஜா. ஆமேனா? நம்முடைய ராஜா நம்ம என்றென்றைக்கும் கலிகூற செய்து கொண்டிருக்கிறவர். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நமக்கு நன்றி சொல்லுவேன். அப்பா, நீர் எனக்கு செய்த